என் மனதில் நீ, சிந்தனையில் நீ, என் கவனமெல்லாம் நீ ஒருவனையா. ஓ என் பாபா, என் இதயம் சொல்லும் என்னுடையவன் நீயேதான். ओम शांति शांति ओम शांति शांति। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। तुम हो कौन, कहाँ से आए, अपने आप को जानो। राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर तुम पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति ओम शांति ओम शांति। ஓம் சாந்தி 25/8/2024 அவ்யக்த பாப்தாதா. ரிவைஸ் டேட் 4/11/2001. இன்றைய பாடத்தினுடைய தலைப்பு सत्यवादी बनो और समय प्रमाण रहम दिल बन, वेद की वृत्ति दृष्टि और कृति बनाने के दृढ़ संकल्प का दीप जलाओ. சத்தியவாதியாக ஆகுங்கள், நேரத்திற்கு ஏற்ப கருணை இதயம் உடையவர்களாக ஆகி எல்லையற்ற விருத்தி, எல்லையற்ற திருஷ்டி, எல்லையற்ற கிருத்தி ஆவதற்கான திட சங்கல்பம் என்ற தீபத்தை ஏற்றுங்கள். आज प्यार के सागर बाप दादा अपने अति प्यारे सिकिलते मीठे मीठे बच्चों से मिलन मनाने आए हैं.
இன்று அன்பு கடலான பாப் தாதா தனது மிகவும் அன்பான வெகு காலத்திற்கு முன்னால் காணாமல் போய் இப்பொழுது கண்டெடுக்கப்பட்ட இனிமையிலும் இனிமையான குழந்தைகளின் சந்திப்பை கொண்டாடுவதற்காக வந்திருக்கின்றார்கள். ஆப் சபி மிலன் மனானே ஆயினா, நீங்கள் அனைவரும் கூட சந்திப்பை கொண்டாடுவதற்காக வந்திருக்கிறீர்கள் தானே? பாக் பாகர் ஆயே, ஓடோடி வந்திருக்கின்றீர்கள். तो आगे बाप दादा भी बच्चों से मिलने के लिए बाग बाग के आए हैं. बाप दादा கூட குழந்தைகளை சந்திப்பதற்காக ஓடோடி வந்திருக்கின்றார். आप सभी तो इस लोक में आए हो. நீங்க எல்லாரும் இந்த உலகத்திலிருந்து தான் வந்திருக்கின்றீர்கள். बाप दादा परलोक और सूक्ष्म लोक से आए हैं. बाप दादाவோ பரலோகத்தில் இருந்தும் सूक्ष्म லோகத்திலிருந்து வந்திருக்கின்றார். तो आगे सबसे दूर से कौन आया है? எல்லாவற்றை விட தூரத்திலிருந்து யார் வந்தது? कौन दूर देशी है? यार दूर தேசத்தில் வசிப்பவர்கள். டபுள் ஃபாரினர்ஸ் தூர் தேசி है. பாபா கேக்குறாங்க, இரட்டை வெளிநாட்டவர்கள் தூர தேசத்தினரா? नहीं, இல்லை. सबसे दूर से दूर दूर देशी तो बापी ही है. எல்லாத்தோட தூரத்திலிருந்து தூர தேசியானவர் பாபா மட்டுமே. बाप दादा को इस बारी डबल विदेशी और बात बच्चों की एक बात पर बहुत नाज है. बाप दादा के இந்த முறை டபுள் ஃபாரினர்ஸ் மற்றும் பாரதவாசி குழந்தைகள் ஒரு விஷயத்துல ரொம்ப பெருமையாக இருக்கின்றது. கவுன்சி பர் நாஜ, எந்த விஷயத்துல அவருக்கு பெருமையாக இருக்கின்றது போல சொல்லுங்கள். विशेष डबल विदेशी बच्चों की हिम्मत देख बाप दादा को नाज. அதுவும் விசேஷமாக இரட்டை வெளிநாட்டு குழந்தைகளுடைய தைரியத்தை பார்த்து बाप दादाவுக்கு பெருமையாக இருக்கிறது. कैसे भी परिस्थिति में बाप से मिलने के लिए पहुंचे गए. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, பாபாவின் சந்திப்பதற்காக வந்து விட்டார்கள். ड्रामा ने खेल भी दिखाया. ड्रामा விளையாட்டை கூட காட்டியது. लेकिन ஆனால் बाबर बच्चों के मिलन के ड्रामा भी रोक नहीं सकता. குழந்தைகளும் தந்தையும் சந்திக்கின்ற இந்த சந்திப்பை ड्रामा கூட தடுக்க முடியாது. तो आगे ऐसे हिम्मत वाले बच्चों पर बाप दादा विशेष वरदानों की वर्षा कर रहे हैं. அப்படிப்பட்ட தைரியசாலி குழந்தைகள் பாப் தாதா விசேஷமாக வரதானங்களுடைய மழை பொழிந்து கொண்டே இருக்கின்றார்கள். आज इस घड़ी जो भी बच्चा जो भी वरदान चाहे वह वरदान मिलेगा. இந்த நேரம் எந்த குழந்தை எந்த வரதானத்தை கேட்டாலும் கூட வரதானம் கிடைக்கும். सहज मिलेगा, ஈஸியா கிடைக்கும். लेकिन आना इस वरदान को रोज अमृत वेले और कर्मयोगी स्थिति में बार बार दिल से याद करना. आना செய்ய வேண்டியது என்ன? இந்த வரதானத்தை தினமும் அமிர்த வேளையில மற்றும் கர்மயோகி ஸ்திதியில அடிக்கடி நினைவுல கொண்டு வர வேண்டும். दिल सिकत नहीं होना, மனம் விட்டு போய்விடக் கூடாது. वरदान प्राप्त है. सिर्फ जैसे स्थूल नयनों के बीच में निरंतर बिंदी चमकती है ना, வரதானம் நமக்கு பிராப்தி ஆகி இருக்கின்றது. எப்படி ஸ்தூல கண்கள்ல அந்த கண்ணின் மணியானது நிரந்தரமா பிரகாசித்து கொண்டிருக்கின்றது அல்லவா? ஐசி அதே மாதிரி சதா நயனமே பா பிந்தி கோ சமாக்கர் ரக்னா. கண்கள்ல புள்ளி வடிவமான பாபாவை கலந்துர செய்யுங்கள். ரக் சக்தியோ யா முஸ்கில், வைக்க முடியுமா? இல்ல ஏதாவது கஷ்டம் இருக்கா? குழந்தைங்க பதில் சொல்றாங்க, ஈஸியா இருக்கு. तो जैसे स्थूल बिंदी निरंतर है, எப்படி ஸ்தூலமான அந்த கண்ணனுடைய விழியினுடைய மணி நிரந்தரமாக இருக்கின்றதோ, ऐसे नयनों से निरंतर बा बिंदी भी समाया हो. கண்கள்ல கூட நிரந்தரமா புள்ளி வடிவமான பாபா இணைந்திருக்க வேண்டும். சமாலியா அவரை கலந்துரை செய்து விட்டீர்களா? ஃபிட் हो गया? பாபா கேங்க ஃபிட் ஆயிட்டாரா? निकल तो नहीं जाएगा, வெளியில வந்து விட மாட்டார் தானே? अगर नैनों में निरंतर बा बिंदी समाया हो तो निरंतरமாக கண்கள்ல பாபா புள்ளி கலந்து விட்டார். किसी तरफ भी नयन आकर्षित नहीं होगा. எந்த பக்கமும் இந்த கண்ணு கவர்ந்து இழுக்கப்படாது. மேனே से छूट जाएंगे, உழைப்பிலிருந்து நீங்க தப்பித்து விடுவீர்கள். और तरफ नस जाएगी नहीं, வேற பக்கம் உங்க பார்வை போகவே போகாது. बिल्कुल सेफ हो जाएंगे, கம்ப்ளீட்டா நீங்க சேஃப் ஆயிடுவீங்க. कुछ भी हो जाए, என்ன ஆனாலும் சரி. लेकिन नयनों में सदा बिंदी बाप समाया हुआ हो. கண்கள்ல புள்ளி வடிவமான பாபா கலந்து இருக்க வேண்டும்.
சதா நயனமே சமாயுவா ஹோகா தோ எப்பொழுதுமே அவர் கண்கள்ல கலந்து விட்டார் ஆனால் தில் மே பி வஹி சமாயா ஹோகா இதயத்தில் கூட அவர் தான் இறந்திருப்பார். தோ தில் மே और नयनों में समाने की विधि है. இதயத்திலையும் சரி கண்கள்லையும் நீங்க கலந்து செய்வதற்கான விதி என்ன தெரியுமா? பாப் தாதா சாஹிப் கோ ராஜி கர்னா. பாப் தாதா யாரு சாஹிபா இருக்கிறாரோ அவரை இணக்கமுறை செய்ய வேண்டும். தோ சாஹிப் ராஜி ஹே சொல்லிட்டு பாபா கேட்கிறாங்க, சாஹிப் உங்ககிட்ட இணக்கமாக இருக்கிறாரா? आप समझते हो बाप दादा साहब आपके ऊपर राजी है? நீங்க என்ன நினைக்கிறீங்க? பாப் தாதா சாஹிபானவர் உங்ககிட்ட இணக்கமாக இருக்கின்றாரா? அதுக்கப்புறம் தான் ரொம்ப அருமையா கேட்கிறார், கித்தனை % ராஜி है? எத்தனை சதவீதத்துல ராஜியா இருக்கிறார்? சில பேர் சொன்னாங்க 99, சில பேர் சொன்னாங்க 75% ஆஃபரிங். இது ஆஃபரிங்கா இருக்கின்றது. பாப் தாதா கோ ராஜி கர்னா பௌத் சஹஜ் है. பாப் தாதாவை இணக்கமுறை செய்வது ரொம்ப ரொம்ப ஈஸி. பாப் தாதா கோ ராஜி கர்னே கா சகஜ சாதன. பாப் தாதாவை இணக்கமுறை செய்வதற்கான சகஜமான சாதனம் எது தெரியுமா? சச்சி தில், உண்மையான இதயம். சச்சி தில் பர் சாஹப் ராஜி है. உண்மையான இதயத்துல தான் சாஹப் இணக்கமுறுகிறார். ஹர் கரமே சத்தியவாதி. ஒவ்வொரு கர்மத்திலையும் சத்தியமானவர்களாக இருக்க வேண்டும். சத்தியதா மகான்தா है. சத்தியம் என்பது மகான் தன்மை. तो सच्ची दिल वाला वह सदा संकल्प वाणी और कर्म में संपर्क में राजयुक्त होगा. யாரு உண்மையான இதயம் உடையவங்களா இருக்கின்றார்களோ அவங்க அவங்களுடைய சங்கல்பமும் வாணியும் கர்மமும் சம்பர்க்கமும் ராஜயுக்தாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ராஜ்கோ சமதி கர்னேவாலே சல்னேவாலே, ரகசியத்தை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள், அதன்படி நடப்பவர்கள். और हम कहाँ तक राजयुक्त है उसको परखने की निशानी है. சரி, நாம எது வரைக்கும் ராஜயுக்தாக இருக்கின்றோம் அதை கண்டுகொள்வதற்கான அடையாளம் என்ன? अगर राज जानता है तो वह कभी भी अपने सोच से नाराज नहीं होगा. யார் ரகசியத்தை அறிந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் ஒரு பொழுதும் தனது சுவஸ்திதியில நாராஜ் ஆக மாட்டாங்க. அர்த்தாத் அப்படின்னா என்ன அர்த்தம்? தில் சிகஸ்த் नहीं होगा, மனம் விட்டு போக மாட்டார்கள். संकल्प में भी, वृत्ति से भी, स्मृति से भी, दृष्टि से भी किसी को नाराज नहीं करेगा. அவங்களுடைய சங்கல்பத்தின் மூலமாகவோ, விருத்தியின் மூலமாகவோ, நினைவின் மூலமாகவோ, திருஷ்டியின் மூலமாகவோ யாரையுமே அவங்க நாராஜ் பண்ண மாட்டாங்க. क्योंकि ஏனெனில் वो सबकी वह अपने संस्कार स्वभाव को जानने वाला राजयुक्त है. அவங்க எல்லோருடைய மற்றும் தன்னுடைய சுபாவம் சம்ஸ்காரத்தை அறிந்த ரகசியத்தை அறிந்த ராஜயுக்தாக இருக்கின்றார்கள். तो ஆக बाप को राजी करने की विधि है. பாபாவை நீங்க இணக்கமுறை செய்ய வேண்டும் என்றால் அதற்கான விதி என்ன? राजयुग चलना और राजयुग अर्थात न अपने अंदर नाराजगी आए न औरों को नाराज करे. நீங்க ராஜயுக்தாக நடக்க வேண்டும் அப்படின்னா, ராஜயுக்தனா அதனோட அர்த்தம் பாபா என்ன சொல்றாங்க? உங்களுக்குள்ளேயே நாராஜ் ஆகவும் கூடாது, பிறரை நீங்க நாராஜ் பண்ண கூடாது, கோபித்து கொள்ள கூடாது. सदा समय अनुसार अपने मन बुद्धि को சொப்பனத்தை भी सदा शुभ और शुद्ध रखो. பாபா சொல்றாங்க, நம்மளுடைய மனமாகட்டும் புத்தியாகட்டும் ரெண்டையும் கனவுல கூட எப்போதும் சுபமானதாகவும் சுத்தமாகவும் வைத்திருங்க. கைப்பற்றி ரூர்கான்மை கருத்தீங்க. சில குழந்தைங்க ஆன்மீக உரையாடல்ல சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? बाप दादा तो शक्तियों देता है लेकिन समय पर शक्ति यूज नहीं होती. பாப் தாதா சக்திகளை கொடுக்கின்றார், ஆனா நேரத்திற்கேற்ப அந்த சக்தியை பயன்படுத்த முடியவில்லை. बाप दादा विशेष बच्चों के साथी होने के संबंध से बाप दादा விசேஷமாக அனைத்து குழந்தைகளுக்கும் துணைகாரர்களாக இருக்கின்ற சம்பந்தத்தினால விசேஷ ஐசேஷம் पे एक्स्ट्रा मदद देते. விசேஷமா அந்த நேரத்துல எக்ஸ்ட்ரா உதவியை கொடுக்கின்றார். क्यों? ஏன்? அதுக்கும் பாபா சப்ஸ்டான்ஷியேட் பண்றார். ஏன் கொடுக்கிறார்? बाप जिम्मेवार है बच्चों को संपन्न बनाए साथ ले जाने के लिए. பாபா பொறுப்புடையவராக இருக்கின்றார். பாபாவோட பொறுப்பு என்ன? குழந்தைகளை சம்பன்னமாக ஆக்கி கூடையே கூட்டி செல்ல வேண்டும். ஆக பாபா अपनी जिम्मेवारी विशेष ऐसे समय पर निभाते हैं. பாபா தன்னுடைய பொறுப்பை
ரெஸ்பான்சிபிலிட்டியை அந்த நேரத்தில் கடைபிடிக்கின்றார். लेकिन ஆனால் कभी कभी बच्चों के मन में कैचिंग पावर का स्विच ஆஃப் होता है. ஆனா சில நேரம் குழந்தைகளுடைய மனதுல கேச்சிங் பவர் ஆஃப் ஆயிடுது. तो क्या करे? बाबा கூட என்ன செய்வார்? बाप तो फिर भी स्विच ऑन करने की खोलने की कोशिश करते हैं. பாபா பிறகும் கூட சுவிட்சை ஆன் பண்றதுக்கு ஓபன் பண்றதுக்கு முயற்சி செய்கின்றார். लेकिन ஆனால் அங்கே ஒரு பிரச்சனை என்ன? டைம் लग जाता है, நேரமாகி விடுகிறது. इसीलिए ஆகவே जब फिर स्विच ऑन हो जाता है तो कहते हैं करना तो नहीं चाहिए था. சுவிட்ச் ஆன பிறகு என்ன சொல்றாங்களாம் குழந்தைங்க? செய்திருக்க கூடாதுதான், लेकिन हो गया, ஆனால் ஆகிவிட்டது. तो सदा अपने मन की कैचिंग पावर जिसको आप कहते हैं टचिंग. ஆகவே உங்களுடைய மனதின் கேச்சிங் பவர், அதை நீங்க அடிக்கடி என்ன சொல்றீங்க? டச்சிங்னு சொல்றீங்க. ஒரு டச்சிங் और कैचिंग पावर का स्विच ऑन रखो. எப்போதும் இந்த டச்சிங் பவரையும் கேச்சிங் பவரையும் அந்த சுவிட்சை எப்போதும் ஆன்லயே வைத்திருங்க. மாயா கோஷிஷ் करते ஆஃப் करने की. ஆனா மாயா என்ன முயற்சி பண்ணுது? அதை ஆஃப் பண்றதுக்கு सेकंड में ऑफ करने चली जाती है. அதுவும் ஒரு செகண்ட்ல ஆஃப் பண்ணிட்டு போயிடுது. इसीलिए ஆகவே जैसे समय नाजुक होता जाएगा, நேரம் எப்படி ரொம்ப இலகுவா ஆயிடுமோ, अभी होना है और இன்னும் நிலைமை மோசமா தான் ஆகும். डरते तो नहीं है ना, பயப்படுறதா இல்லை தானே? பாப் தாதா ने पहले भी कहा है. பாப் தாதா ஏற்கனவே சொல்லி இருக்கின்றார். என்ன? आप सबने वर्ष क्यों मनाया है? நீங்க எல்லாருமே ஆண்டையை கொண்டாடினீங்க. कौन सा वर्ष मनाया है? எந்த ஆண்டை கொண்டாடினீர்கள்? संस्कार से संसार परिवर्तन. संस्कारத்தின் மூலமாக உலக மாற்றம். பக்கா है ना? ஸ்ட்ராங்கா இருக்கீங்க இல்லையா? மன்னாயா है ना? கொண்டாடினீர்கள் தானே? யா भूल गए हो? இல்ல மறந்துட்டீங்களா? குழந்தைங்க சொல்றாங்க இல்ல, கொண்டாடி கொண்டே இருக்கிறோம். ஆக जब बच्चों ने संस्कार परिवर्तन का पक्का संकल्प किया है, எப்போ குழந்தைகள் சன்ஸ்கார மாற்றத்திற்கான பக்கா சங்கல்பம் செய்திருக்கின்றார்களோ, तो प्रकृति बाप से पूछती है. அப்ப இயற்கை பாபாட்ட கேக்குதான். என்ன கேக்குது? मैं तैयारी करती हूँ सफाई करने की. நான் तैयार ஆகட்டுமா क्लीन பண்றதுக்கு? लेकिन सफाई करने वाले जो निमित्त है वह करते करते सोच में पड़ जाते हैं. ஏன்னா சஃபாய் பண்ணுவதற்கு யார் நிமித்தமாக இருக்கின்றார்களோ அவர்கள் காரியங்களை செய்து கொண்டே இருக்கும்போது யோசிக்க ஆரம்பிச்சிடறாங்க. துவிதாமே படி जाते हैं, करे या न करे, செய்யறதா இல்ல வேண்டாமா அப்படின்னு இரட்டை மனப்பான்மையில வந்துடுறாங்க. ஜல்தி करे धीरे से करे तो मैं क्या करूं? சீக்கிரமா செய்யறதா மெதுவா செய்யறதா, நான் என்ன பண்றது அப்படின்னு வருது. பிரகிருதி பூச்சித்திய. அதனால இயற்கை என்ன கேக்குதான் பாபாட்ட? பாப் தாதா பிரகிருத்தியோ क्या जवाब दे? இப்படி கேட்கும்போது பாப் தாதா அந்த இயற்கைக்கு என்ன பதில் சொல்லுவார்? டபுள் விதேசி போலோ, थोड़ा इंतजार करें, டபுள் ஃபாரினர்ஸ் சொல்லுங்கிற. அவங்க என்ன சொல்றாங்களா? கொஞ்சம் பொறுத்து போகட்டும். ये तो ठीक जवाब नहीं है. இந்த பதில் சரியான பதில் இல்லை. अगर डबल विदेशी इंतजार करेंगे तो फिर प्लान नहीं मिलेगा. डबल फॉरेनर्स எதிர்பார்த்து கொண்டு இருந்தால் பிளான் கிடைக்காது. अभी तो प्लान मिल गया ना, இப்போ உங்களுக்கு பிளான் கிடைச்சி வந்துருச்சு. சோத்தே சோத்தே ஆயே ஹோனா பிளான். பிளான்ல கூட நீங்க தூங்கிட்டே வந்தீங்க இல்லையா? ஆராம் से आ गया ना, रेस्टोட வந்துட்டீங்க இல்லையா? सभी सारी सभा में किसी को भी आने की मुश्किल हुई. இன்னைக்கு சபையில யாருக்காவது வர்றதுல கஷ்டம் இருந்ததா? கஷ்டம் இருந்தா கையை துயர்த்துங்கள். ஒருத்தவங்க சொன்னாங்களாம் எங்களுடைய பிளான் ஒருபடி வாபஸ் கூட போயிடுச்சுன்னு. டைம் पर पहुंच तो गई. அவங்க கேட்குறாங்க நேரத்துல வந்து சேர்ந்துருச்சு இல்ல? हिम्मत की बात है. இது தைரியத்திற்கான விஷயம். जो थोड़ा डरे तो बैठ गए. பயந்தவங்க உட்கார்ந்துட்டாங்க. आप लोगों ने दृढ़ संकल्प किया जाना ही है. நீங்களாம் திட சங்கல்பம் பண்ணீங்க போயே தீர வேண்டும் என்று. तो पहुंच गए, வந்து சேர்ந்துட்டீங்க. சரி एक का प्लान लौटा बस. ஒருத்தவங்களுடைய பிளான் தான் திரும்பி போச்சு இல்ல? उसकी कोई बात नहीं है. அதுக்கு வேற ஒன்றும் பதில் இல்லை. फिर अच्छा मिलेगा, நல்லதாக கிடைக்கும். अभी आगे तो प्रकृति को सफाई करने वालों को सोच में नहीं डालो. அதனால இயற்கையாகட்டும் அல்லது கிளீன் பண்றவங்களுக்கோ யோசிக்க வைத்து விடாதீர்கள். क्योंकि
ஏனெனில் ஸ்தாபனா वाले अभी भी कभी कभी सोच में पड़ जाते हैं. ஸ்தாபனைக்கான நிமித்தமானவர்கள் இப்போ கூட அப்பப்ப யோசிக்க ஆரம்பிச்சிடறாங்க. क्या करे, ऐसे करे, नहीं करे, ठीक होगा या ठीक नहीं होगा, என்னெல்லாம் யோசிக்கிறாங்க. என்ன செய்யறது, எப்படி செய்யறது, செய்யறதா வேண்டாமா, சரியா ஆகுமா ஆகாதா, एकदम स्पष्ट हो हाँ या ना. அதனால தெளிவா இருக்கணும். ஒண்ணு எஸ் இல்லைன்னா நோ, या राइट है या रॉन्ग है, क्लियर. இது சரியா அல்லது இது தவறா, क्लियरा இருக்கணும். तो प्रकृति आपके वर्ष मनाने के कारण तैयारी तो करेगी. நீங்க இந்த ஆண்டை கொண்டாடுவதற்காக இயற்கை கூட என்ன பண்ணோம், ஏற்பாடு பண்ணோம். अभी भी करा रही है, இப்போ கூட செய்து கொண்டுதான் இருக்கின்றது. लेकिन स्थापना के निमित्त बुनी आत्माओं को अभी किसी भी बात में चाहे जो प्रति चाहे औरों के प्रति सोचने के समय लगाना चाहिए. பாபா சொல்றாங்க, யாரு ஸ்தாபனைக்கு நிமித்தமாக இருக்கின்றார்களோ ஆத்மாக்கள், அவர்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் அது தனக்காக ஆனாலும் சரி பிறருக்காக ஆனாலும் சரி யோசிக்கிறதுக்கான நேரத்தை வீணாக்காதீர்கள். செகண்ட் में क्लियर टचिंग हो, ஒரு வினாடியில क्लियर टचिंग ஆயிடணும். बिंदी लगाने में कितना टाइम लगता है, बाबा கேட்குறாங்க. புள்ளி வைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது. तो जब प्रैक्टिकल लाइफ में बिंदी लगाते हो तो सेकंड लगता है. எப்ப நீங்க प्रैक्टिकल வாழ்க்கையில புள்ளி வைக்க வேண்டுமோ அப்போ ஒரு செகண்ட் தான் ஆகுதா. कोई भी बात में बिंदी लगाने में या बिंदु रूप स्थित होने में, ஒன்று புள்ளி வைப்பதாக இருக்கட்டும் அல்லது புள்ளி ரூப ஸ்திதியில நிலைப்பதற்கு செகண்ட் लगता है, ஒரு வினாடி தான் ஆகின்றதா. मानो कोई बात आपके सामने आ गई है, ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு முன்னாடி வந்துடுச்சு. उसको बिंदी लगाने में सेकंड लगता है, அதுக்கு புள்ளி வைக்கிறதுக்கு ஒரு வினாடி போதுமா. பாண்டவுக்கு செகண்ட் लगता है. பாபா கேட்குறாங்க, பாண்டவர்களுக்கு ஒரு வினாடி ஆகின்றதா, சில நேரம் அப்படின்னு குழந்தைங்க சொல்றாங்க. பாண்டவுக்கு बिंदी लगाने में टाइम लगता है, ये तो कह रही है सेकंड लगता है. ஆனா பாண்டவர்கள் சொல்றாங்க கொஞ்சம் டைம் ஆகுதுன்னு, ஆனா இவங்க என்ன சொல்றாங்க செகண்ட் ஆகுதுன்னு. சக்தியோமே சக்தி. பாபா கேட்கிறாங்க, சக்திகள்கிட்ட சக்தி இருக்கிறதா. அப்ப சொல்றாங்களா, அதுக்கு பதில் பாண்டவர்கள் உண்மையை சொல்றாங்கன்னு. नहीं दोनों सच्चे, ரெண்டு பேருமே உண்மையானவர்கள். क्योंकि उनकी बिंदी अभी लगती होगी, ஒருவேளை அவங்களுக்கு புள்ளி வைக்கப்படலாம். आपकी अभी नहीं लगती होगी, உங்களுக்கு புள்ளி வைக்கப்படாமல் கூட இருக்கலாம். इसलिए फर्क हो गया, அதனால தான் வித்தியாசம் வந்துடுது. பாக்கி तो सब सच्चे, மற்றபடி எல்லாருமே யாரு உண்மையானவர்கள். சச்சே தில்வாலே, உண்மையான இதயமுடையவர்கள். அச்சா நல்லது. ஹால் तो फुल है, ஹால் ஃபுல் ஆயிடுச்சு. पांडव भवन கீழே கூட உட்காந்துருக்காங்க. नीचे तो बैठे हैं लेकिन बाप दादा के सामने, அவங்க கீழே உட்கார்ந்ததுனால யாருக்கு முன்னாடி இருக்காங்க, बाप दादा को முன்னாடி இருக்காங்க. तो देश विदेश में इसी याद में बैठे हैं. बाप दादा मधुबन में आगे, உள்நாடாகட்டும் இல்ல வெளிநாடாகட்டும் இப்ப எல்லாருமே என்ன நிலையில உட்காந்துருக்காங்க, बाप दादा मधुबனுக்கு வந்துட்டாங்க. अपने अपने दिलसी दूरबीन से देख रहे हैं, அவங்க அவங்களுடைய தூரத்து பார்க்கக்கூடியதன் மூலமாக அனைவரும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். टेलीस्कोप மூலமாக वो भी अभी बाबा के सामने आ रहे हैं. कैसे दूर बैठे भी मन से मधुबन, அது கூட பாபாவுக்கு முன்னாடி வருகின்றதா. தூரத்துல இருந்தாலும் கூட மனசுல மதுபன்ல இருக்காங்களாம். आपके इस साकार वतन में यह साधन तो नीचे ऊपर हो सकती है. இந்த சாக்கார வதனத்துல சாதனங்கள் மேல கீழே கூட போகலாம். लेकिन ஆனால் ஆத்மிக் தூர் திருஷ்டி, ஆத்மீக தூர பார்வையானது, தூராந்தேசி திருஷ்டி, தூர தேசத்தை பார்க்கக்கூடிய திருஷ்டி खराब नहीं हो सकता, வீணான முடியாது. तो आगे बाप दादा के सामने सभी चारों ओर के सेवा केंद्र के बच्चे दिखाई दे रहे हैं. बाप दादा को मुன்னாடி நாலா பக்கங்களிலும் உள்ள அனைத்து சேவாதார சேவை கிளையில் உள்ள குழந்தைகள் தெரிந்து கொண்டு இருக்கின்றார்கள். अच्छा நல்லது. दिवाली मनाली, அடுத்து பாபா கேட்கிறார், தீபாவளி கொண்டாடியாச்சா. சங்கம் है ही मनाने का ही, சங்கமே எதுக்கு, கொண்டாடுவதற்கு. சாய் அந்தர்முக்கியோ அதிர்ந்து சுக்கி மோஜ்மனா, நீங்க உள்நோக்கு முகமாக இருந்தாலும் கூட அதீந்திரிய சுகத்தினுடைய ஆனந்தத்தில் இருக்கீங்க. चाहे सेवा में महादानी बन आत्मा के प्रति देते हुए मनाओ.
சேவையில மகாதானியாக ஆகிவிட்டு ஆத்மாக்களுக்கு மகாதானத்தை கொடுத்து கொண்டாடுங்கள். चाहे आपस में रूरान करो, डांस करो, संबंध में एक दो की विशेषता को देखो. இல்ல உங்களுக்குள்ள நீங்க ஆன்மீக உரையாடல் பண்ணி கொண்டிருந்தாலும் சரி, டான்ஸ் பண்ணாலும் சரி, சம்பந்தம் தொடர்புல ஒருவர் மற்றவருடைய விசேஷத்தை பார்த்தாலும் சரி, விசேஷத்தாக்கி குஷ்புலோ விசேஷ தன்மையினுடைய மனத்தை பெறுங்கள். சதா மனநகி மனன, எப்போதுமே நீங்க கொண்டாடி கொண்டேதான் இருக்க வேண்டும். இதெல்லாம் பாபா சொல்றாரு பாருங்க. சேவையில கூட மகாதானி ஆயிட்டு நீங்க என்ன பண்றீங்க, கொண்டாடுறீங்க. உள்நோக்கு முகமா ஆயிட்டு கூட அதீந்திரிய சுகத்துல கொண்டாடுறீங்க. உங்களுக்குள்ள நீங்க ஆன்மீக உரையாடல் பண்ணாலும் சரி, டான்ஸ் பண்ணாலும் சரி, சம்பந்தம் தொடர்புல ஒருவர் மற்றவருடைய விசேஷத்தன்மையை பார்ப்பதாக கொண்டாடுங்கள். ஆக விசேஷத்தன்மையினுடைய மனத்தை நீங்கள் பெறுங்கள். ஆக வேற வேலையே என்ன, கொண்டாடுவதே கொண்டாடுவது. கவானே கா சமய சமாப்த் ஹோ கயா, இழக்கின்ற நேரம் முடிவடைந்து விட்டது. கவானே கா யுக் தோ நஹி ஹை நா, இந்த யுகமே இழப்பதற்கான யுகம் இல்லை அல்லவா. அபி மனானே கா और கமானே கா யுக, இப்ப கொண்டாடுவது மற்றும் சம்பாதிப்பதற்கான யுகம். ஜமா கர்னே கா யுக, சேமிப்பதற்கான யுகம். ஆக बाप दादा सदा हर बच्चे को यही देखना चाहते हैं. बाप दादा எப்போதுமே ஒவ்வொரு குழந்தைகளையும் இதே தான் பார்க்க விரும்புகின்றார். तो मना रहे हैं, கொண்டாடி கொண்டு இருக்கின்றார்களா. किसी भी रूप में मनाना ही, ஏதாவது ஒரு ரூபத்துல நீங்க கொண்டாடி கொண்டே இருக்க வேண்டும். क्योंकि ஏனென்றால் சங்கம் பரி கவானா और मनाना दोनों को knowledge. ஏன்னா சங்கம் யுகத்துல மட்டும்தான் இழப்பது கொண்டாடுவது ரெண்டுக்கான ஞானம் இருக்கின்றது. इसीलिए ஆகவே கவான் के फिर मनाना उसका महत्व होता है. எப்ப இழந்த பிறகு கொண்டாடுகின்றீர்களோ அதுக்கு மகத்துவம் இருக்கின்றது. அபி கவானிக்கு பிந்தி லகாவ், இப்ப இழப்பதற்கு ஃபுல் ஸ்டாப் வச்சிருங்க, ஸ்டாப், நிறுத்திடுங்க. கவானா நஹி ஹை, இழக்க கூடாது. ஏக் சங்கல்பி கவானா நஹி, ஒரு சங்கல்பத்தை கூட இழக்க கூடாதாம். கமாने के समय पर गवाएंगे तो कमाएंगे कैसे. கப் பாபா கேட்கிறான், சம்பாதிக்கிற நேரத்துல இழந்தீர்களானால் எப்போ சம்பாதிப்பீங்க. फिर तो समय मिलना नहीं है, பிறகு உங்களுக்கு நேரம் அதுக்கு கிடைக்காது. செக் கரோ, அதனால சோதனை பண்ணுங்க. என்ன சோதனை பண்ணணும், ஜோபி கஜானே, எந்த ஒரு பொக்கிஷங்களாக இருந்தாலும் சரி. सबसे बड़ा खजाना कौन सा है, எல்லாத்தோட பெரிய பொக்கிஷம் எது. संकल्प, समय, ज्ञान का खजाना प्रत्यक्ष जीवन में आए. சங்கல்பம், சமயம், ஞானத்தின் பொக்கிஷங்கள் பிரத்யக்ஷ வாழ்க்கையில வர வேண்டும். ஞான் சுனானா அவர் சுன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஞானம் சொல்வது கேட்பது இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். லேக்கின் ஆனால் ஞான் அர்த்தாத் நாலேஜ். ஞானம் என்றால என்ன அர்த்தம், நாலேஜ். நாலேஜுக்கு क्या कहते हो, நாலேஜ் என்ன சொல்றீங்க. நாலேஜ் மைட் है, लाइट है कहते हो ना. नॉलेज इज लाइट சொல்றீங்க இல்ல, நாலேஜ் மைட்னு சொல்றீங்க. तो ज्ञान व नॉलेज का अर्थ है. அப்ப ஞானம் அல்லது நாலேஜினுடைய அர்த்தம் என்ன, इस संकल्प में, बोल में, कर्म में लाइट और माइट है, तब कहेंगे knowledgeफुल. நம்மளுடைய சங்கல்பத்துல, பேச்சில, கர்மத்துல லைட் இருக்கணும், மைட் இருக்கணும். அப்பதான் உங்களை என்னன்னு சொல்ல முடியும், நாலேஜ்ஃபுல் என்று சொல்ல முடியும். குமாரியா நாலேஜ்ஃபுல் பண்ணே வாலி है ना. குமாரிகள் நாலேஜ்ஃபுல்லா ஆகக்கூடியவர்கள் தானே. சிर्फ कोर्स कराने वाले नहीं बनना, கோர்ஸ் பண்றவங்களா மட்டும் ஆயிடக்கூடாது. பாஷன் கர்னே வாலே नहीं बनना, வெறுமனே சொற்பொழி ஆற்றுறவங்களா மட்டும் ஆயிடக்கூடாது. சாத் சாத் கூடவே நாலேஜ் கி லைட் மைட் சங்கல் போலர் கரமே ஹோ, ஞானத்தினுடைய லைட்டும் மைட்டும் உங்களுடைய சங்கல்பத்துல, பேச்சில, கர்மத்துல இருக்க வேண்டும். குமாரியை से तो बाप दादा का विशेष प्यार है. क्यों, குமாரிகள் மேல बाप दादा के விசேஷமான அன்பு இருக்கான். ஏன், अपने जीवन का फैसला कर लिया, உங்க வாழ்க்கையினுடைய முடிவை எடுத்துட்டீங்க. कर लिया है या करना है, எடுத்து விட்டீர்களா அல்லது எடுக்க வேண்டுமா. अच्छी तरह से सोच लिया, वहां जाके सोचेंगे. நன்றாக யோசித்து விட்டீர்களா இல்ல அங்க போய் யோசிப்பீங்களா. பக்கா सोच लिया है तो मुबारक हो, பக்காவா நீங்க யோசிச்சிட்டீங்கன்னா வாழ்த்துக்கள். देखो इतने हैंड्स तैयार मिलेंगे आपको,
இப்போ இவ்வளவு ஹேண்ட்ஸ் உங்களுக்கு தயாரா கிடைச்சிருவாங்க. जो कुमारियां ट्रेनिंग कर रही है वो हाथ उठा. யாரெல்லாம் குமாரிகள் ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க கைகளை உயர்த்துங்கள். कितनी संख्या है, எவ்வளவு பேர் பாபா கேட்கிறான். 80 பேர் சொல்றான். जो अभी सेवा में नहीं लगी है ना, सेंटर नहीं संभालती, वो हाथ उठाए. இப்போ சேவையில இல்ல அல்லது சென்டர்ல இல்ல, அவங்கெல்லாம் கையை தூக்குங்க. கிந்தி கரோ அது என்னீங்க பாபா சொல்றாரு, பாதி பேர் தான் இருக்காங்க. அச்சா இத்தனை ஹேண்ட் तो मिलेंगे ना, பாதி கிடைக்கும் தானே உங்களுக்கு. ரைட் ஹேண்ட் யா லெஃப்ட் ஹேண்ட், கை கிடைக்கும்னு சொல்லிட்டு லெஃப்ட் ஹேண்டா ரைட் ஹேண்டா, ரைட் ஹேண்ட் பண்ணீங்கன்னா ரைட் ஹேண்டா ஆவீர்கள் அல்லவா. अच्छा है, நல்லது. कुमारियां है ना, तो बाप दादा कुमारियों को सेंटर का घर भी देता और वर तो मिला हुआ ही है. குமாரிகளுக்கு பாப் தாதா சென்டர்ங்கிற வீடையும் கொடுக்குற, கூட வரத்தையும் கொடுக்குற. வரம் அதாவது மேரேஜ் பண்ணிடுற. हमेशा घर और वर दो चाहिए, எப்பவுமே வீடும் வேணும் வரமும் வேணும். कुमारियों का वर तो मिल गया, अभी घर भी मिलेगा. वरम வரன் வரன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த வரன் கிடைச்சிட்டாரு. இப்ப வீடு தான் வேணும். सेंटर मिलेगा, सेंटर கிடைக்கும். कुमारियों को भी मिलता है, कुमारों को भी तो मिलता है. குமாரர்களுக்கு கூட கிடைக்குது. குமார் சமஸ்தே हम पीछे क्यों, ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, நாங்க ஏன் பின்னாடி இருக்கணும். பீச்சனே ஆகியோ, நீங்க பின்னாடி கிடையாது முன்னாடி இருக்கீங்க. குமாருக்கு बिना भी सेवा कहाँ चलती है, குமாரர்கள் இல்லாம கூட எங்க சேவை நடக்கும். कोई भी सेंटर पर देखो, अगर हार्ड वर्कर कुमार नहीं हो तो बहनें कुछ नहीं कर सकती है. எந்த சென்டர்ல வேணாலும் நீங்க பாருங்க, ஹார்ட் ஒர்க்கர் குமார் இல்லைன்னா சகோதரிகள் கூட ஒண்ணுமே செய்ய முடியல. दोनों ही जरूरी है, ரெண்டு பேருமே அவசியம். इसीलिए ஆகவே பாண்டவோं का भी नाम है तो शक्तियों का भी नाम है. பாண்டவர்களுக்கும் பெயர் இருக்கிறது, சக்திகளுக்கும் பெயர் இருக்கிறது. दोनों का नाम है, ரெண்டு பேருக்கும் பெயர் இருக்கிறது. अच्छा நல்லது. वर्तमान समय आप हर एक को आत्माएं प्रतिराम दिल और दाता बन कुछ न कुछ देना ही है. நிகழ்காலத்துல நீங்க ஒவ்வொருத்தரும் கூட ஆத்மாக்களின் மீது கருணை இதயமாக உடையவர்களாக ஆகி வள்ளல்களாக ஆகி ஏதாவது ஒன்றை கொடுத்தே ஆக வேண்டும். चाहे मनसा सेवा द्वारा दो, चाहे शुभ भावना से दो. நீங்க மனதின் சேவை மூலமா கொடுத்தாலும் சரிதான், இல்ல சுப பாவனை மூலமா கொடுத்தாலும் சரிதான். श्रेष्ठ सकाश देने की वृत्ति से दो, சிரேஷ்டமான சகாஸ் கொடுக்கக்கூடிய விருத்தியின் மூலமாக கொடுங்க. चाहे आध्यात्मिक शक्ति संपन्न बोल से दो, அல்லது ஆத்மீக சக்தி சம்பன்னமான வார்த்தைகள் மூலமா கொடுங்க. चाहे अपने स्नेह संबंध दो, அல்லது உங்களுடைய தொடர்பு சம்பந்தத்துல சம்பன்னமான நிலையின் மூலமா கொடுங்க. लेकिन कोई भी आत्मा वंचित नहीं रहे. கவனம் எதுல இருக்கணும், எந்த ஒரு ஆத்மாவும் கூட வஞ்சிக்கப்பட்டு விடக்கூடாது. அது கொடுக்கறதுக்கு கூட எவ்வளவு வழியில் பாப்தாதா இன்னைக்கு சொல்றாங்க பாருங்க. அதாவது நீங்க கருணை இதயுடையவங்க ஆனாதான் வள்ளலாக ஆக முடியும். வள்ளலாகின பிறகு உங்களுடைய சங்கல்பம் என்ன இருக்கிறது, யாருக்கும் ஏதாவது ஒன்று நம்ம கொடுத்தே ஆக வேண்டும், கொடுத்தே ஆக வேண்டும் சொல்லிட்டு பாபா சொல்றாங்க. மனசா சேவையின் மூலமாகவும் கொடுக்கலாம், சுப பாவனையின் மூலமாகவும் கொடுக்கலாம், சிரேஷ்டமான சக்தி கொடுக்கிற விருத்தியின் மூலமாகவும் கொடுக்கலாம், ஆத்தியாத்மிக் சக்தி சம்பன்னமான வார்த்தைகள் மூலமாகவும் கொடுக்கலாம், சம்பந்தம் தொடர்புல சம்பன்னமான அன்பின் மூலமாகவும் கொடுக்கலாம். எல்லாத்துடைய லட்சியம் என்ன தெரியுமா, யார் ஒருவரும் வஞ்சிக்கப்பட்டு விடக்கூடாது. தாத்தா பனோ ரகம் தில் பனோ, வல்லல்களாக ஆகுங்கள், கருணை இதே உடையவர்களாக ஆகுங்கள். சில்லாரை எல்லாம் துடித்து கொண்டிருக்கின்றார்கள். பாக்கி ஆகிய अपनी अपनी भाषा में चिल्ला रहे. பாபாக்கு முன்னாடி அவங்கவுங்க பாஷையில கதறுகின்றார்கள். शांति दो, स्नेह दो, दिल का प्यार दो, उसकी किरणें दिखाओ. சாந்தி கொடுங்க, அன்பு கொடுங்க, இதயபூர்வமான சிநேகத்தை கொடுங்க, சுகத்தினுடைய கிரணங்களை காட்டுங்க. तो बाप कैसे देंगे, பாபா எப்படி கொடுப்பார், आप बच्चों द्वारा ही देंगे ना, குழந்தைகளாகிய உங்கள் மூலமா தான் கொடுப்பார் இல்லையா. பாப்க்கு आप सभी राइट हैंड, நீங்க எல்லாருமே பாபாவுக்கு राइट हैंड. कोई को कुछ भी देना होता है तो हैंड द्वारा देते हैं ना. யாருக்கு எதையும் கொடுக்கணும்னா எப்படி கொடுக்குறாங்க, கைகள் மூலமா தானே கொடுக்குறாங்க. तो
ஆக आप सभी बाप के राइट हैंडर ना நீங்க எல்லாருமே பாபாவோட ரைட் ஹேண்ட் இல்லையா பாண்டவர் ரைட் ஹேண்டோ அவ கேட்கிறார் பாண்டவர் ரைட் ஹேண்டு தானே ஆப் ரைட் ஹேண்ட் கா யாதுக்காரு உங்களுடைய ரைட் ஹேண்டுக்கு தான் நினைவு சின்னமாக இருக்கின்றீர்கள் பார்த்தா கவுன்சா யாதுக்காரு அதுக்கு நினைவு சின்னம் எது தெரியுமா விராட் ரூப் கா சித்திர தேக்கா விராட் ரூபத்தினுடைய சித்திரத்தை பார்த்திருக்கின்றீர்களா உஸ்மே கித்தனை ஹாத்து திக்காத்தே அதுல எவ்வளவு கைகளை காட்டுகின்றார்கள் ஆப் ரைட் ஹேண்ட் கா சித்திரனா நீங்க ரைட் ஹேண்ட் உங்களுடைய சித்திரம் இல்லையா குமாரியா உஸ்மே ஆப் லோகோं का चित्र है ना कुमारियों चित्रम இருக்கு இல்லையா अभी बाप राइट हैंड द्वारा आत्माओं को सुख शांति के अंजलि तो दिलाएगा ना பாபா ரைட் ஹேண்ட் ஆத்மாக்கள் மூலமாக சுகம் சாந்தியினுடைய அஞ்சலியை கொடுப்பார் அல்லவா விசாரோं को अंजलि भी नहीं देंगे तो कितने तड़पेंगे அவங்களுக்கு அஞ்சலி கூட கொடுக்கவில்லை என்றால் எவ்வளவு துடிப்பார்கள் अभी இப்பொழுது सभी आदि की बातों से ऊंचे हो जाओ எல்லைக்குட்பட்ட விஷயங்களிலிருந்து உயர்ந்து விடுங்கள் आदि की बातों में आदि की संस्कारों में समय नहीं गवायो எல்லைக்குட்பட்ட விஷயங்கள் எல்லைக்குட்பட்ட சம்ஸ்காரங்கள்ல நேரத்தை வீணடிக்காதீர்கள் இழக்காதீர்கள் பாப்தாदा आज भी सभी बच्चों को चाहे यहाँ बैठे हैं चाहे सेंटर पर बैठे हैं चाहे देश में है चाहे विदेश में பாப்தாதா இன்னைக்கு எல்லா குழந்தைகளுக்கும் இங்கே உட்கார்ந்தாலும் சரி சென்ட்ரல் உட்கார்ந்தாலும் சரி உள்நாட்டில் உட்கார்ந்தாலும் சரி வெளிநாட்டில் உட்கார்ந்தாலும் சரி रहम दिल भावना से इशारा दे रहे हैं करुणे இதய भावனையோட இந்த சமிங்கையை கொடுக்கின்றார் பாப்தாதா हर बच्चे की आदि की बातें आदि के स्वभाव संस्कार नटकर की चतुराई के संस्कार अलबेलेकन का बहुत समय से देख रहे हैं பாப்தாதா குழந்தைகளிடம் எல்லைக்குட்பட்ட விஷயங்கள் எல்லைக்குட்பட்ட சுபாவம் சம்ஸ்காரங்கள் ரொம்ப கெட்டித்தனத்துக்கான சம்ஸ்காரங்கள் சோம்பேறித்தனத்தான சம்ஸ்காரங்கள் ரொம்ப காலமா பார்த்து கொண்டு இருக்கின்றார் கை பச்சை समझते हैं சில குழந்தைங்க என்ன நினைக்கலாம் सब चल रहा है எல்லாம் அப்படிதான் போயிட்டு இருக்கு कौन देखता है யார் பார்க்கின்றார்கள் कौन जानता है யாருக்கு தெரியும் लेकिन अभी तक बाप दादा रहम दिल இப்போ வரைக்கும் बाप दादा கருணை இதயம் உடையவராக இருக்கின்றார் இசிலே देखते हुए भी सुनते हुए भी रहम कर रहा है பார்த்து கொண்டே இருந்தாலும் கூட கேட்டுக்கொண்டே இருந்தாலும் கூட கருணை காட்டுகின்றார் लेकिन आना बाप दादा पूछते हैं आके भी रहम दिल कब तक எதுவரைக்கும் நான் கருணை இதயம் உடையவனாக இருப்பேன் कब तक எதுவரை क्या और टाइम चाहिए இன்னும் உங்களுக்கு நேரம் வேண்டுமா बाप से समय भी पूछता है आखिर कब तक நேரம் கூட பாபாட்ட கேக்குதான் எது வரைக்கும் प्रकृति भी पूछती है நேரம் மட்டும் இல்ல இயற்கையும் கேக்குதான் ஜவாப் दो இதுக்கு பதில் நீங்க தான் கொடுக்கணும் பதில் கொடுங்க अभी तो सिर्फ बाप का रूप चल रहा है शिक्षा सत्गुरु तो आई है இப்ப வரைக்கும் பாபாவுடைய ரூபம் தான் நடக்குது ஆசிரியர் சத்குருவும் இருக்கிறார் लेकिन ஆனால் बाप का रूप चल रहा है பாபாவுடைய ரூபம் தான் இப்ப நடக்குது क्षमा के सागर का पाठ चल रहा है கருணை கடல் அதுல என்ன மன்னிப்பு கடலுடைய பாட்டு நடந்து கொண்டே இருக்கிறது लेकिन ஆனால் धर्मराज का पाठ चला दो धर्मराजனுடைய பாட்டு நடக்கட்டுமா क्या करेंगे அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க बाप दादा यही चाहते हैं बाप दादा இதைத்தான் விரும்புகிறார் எது धर्मराज के पाठ में भी वाह बच्चे वाह का आवाज कानों में गूंजे பாபாவுடைய தர்மராஜ் பாட்டு நடக்கும்போது கூட ஆகா குழந்தைகளே ஆகா அப்படிங்கிற சப்தம் தான் என்னுடைய காதுல விழ வேண்டும் இதுதான் பாபா விரும்புகிறார் फिर बाप को उल्लाना नहीं देना फिर பாபாவை நீங்க கூட சொல்ல முடியாது बाबा आपने सुनाया नहीं हम तैयार होते जाते थे நீங்க எங்களுக்கு சொல்லவே இல்லை சொல்லியிருந்தா நீங்க தயாரா இருப்போம் इसलिए अब आदि की छोटी छोटी बातों में स्वभाव में संस्कार में समय नहीं गवाओ சின்ன சின்ன விஷயங்கள்ல சுபாவத்துல சம்ஸ்காரத்துல உங்க நேரத்தை இழக்காதீர்கள் चल रहे चलता है नहीं जमा होता जाता है போயிட்டே இருக்கு அப்படிதான் இருக்குது நடக்குது எல்லாம் அப்படின்னு சொல்லாதீங்க ஏன்னா அங்க சேமிப்பு நடக்காது दुगुना तिगुना चौगुना जमा होता जाता है चलता है नहीं ஏன்னா இங்கே சேமிக்கிறது எவ்வளவு 2 மடங்கு
3 மடங்கு நாடகம் பண்ணு. इसलिए दिसन का दिल में दीप जगाओ. திட சங்கல்பம் என்ற தீபத்தை இதயத்தில் ஏற்றுங்கள். हद से भेद में वृत्ति दृष्टि करती बनाना ही है. எல்லைக்கு உட்பட்டதிலிருந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட விருத்தி திருஷ்டி கிருத்தி செய்தே ஆக வேண்டும். इसीलिए बाप दादा कहते हैं बनानी पड़ेगी. நீங்க தான் அதை செய்ய வேண்டி இருக்கும். आज ये कर रहे हैं बनानी पड़ेगी. फिर क्या कहेंगे? இன்னைக்கு சொல்ற நீங்க செய்தியே ஆக வேண்டும். நாளைக்கு என்ன சொல்லுவார்? टू लेट, ரொம்ப லேட். समय को देखो, सेवा को देखो, सेवा बढ़ रही है, समय आगे दौड़ रहा है. நேரத்தை பாருங்க, சேவையை பாருங்க, சேவையை அதிகரித்து கொண்டே இருக்கிறது, நேரம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. லேக்கின் ஆனால் சுயன் அதுமே யா பேகத்துமே தன்னைத்தான் பாருங்க. நீங்க எல்லைக்கு உட்பட்டு இருக்கீங்களா, எல்லைக்கு அப்பாற்பட்டு இருக்கீங்களா? அதுக்கு பாத்தோக்கு பீச்சே ஆப் நை தௌர். எல்லைக்கு உட்பட்ட விஷயங்களுக்கு பின்னாடி நீங்க ஓடாதீர்கள். तो भेद की वृत्ति सुमान की स्थिति आपके पीछे देगी. எப்போ உங்ககிட்ட எல்லைக்கற்ற விருத்தி மற்றும் சுமானத்தினுடைய ஸ்திதி உங்க பின்னாடியே வரும். बाप दादा इस वर्ष में जो समय तक किया है उसमें संतुष्ट ऑफरिंग भी देते. இந்த வருஷம் இப்ப வரைக்கும் நீங்க என்ன பண்ணீங்களோ அதுல பாபா திருப்தியாக இருக்கின்றார், ஆஃபரிங் கூட கொடுக்கின்றார். लेकिन ஆனால் अभी सेवा में अनुभूति करना, சேவையில அனுபவத்தை செய்வீங்கள். क्षमा के ऊपर परवाने बनाना, ஒளியின் மேல நீங்க விட்டில் பூச்சிகளாக ஆக்க வேண்டும். चाहे सहयोगी बनाओ चाहे साथी बनाओ, कुछ बने. அவங்களை நீங்க சகயோகியாக ஆக்கினாலும் சரிதான், இல்ல சாத்தியாக ஆக்கினாலும் சரி, ஏதாவது ஆக்க வேண்டும் தானே. அனுபூதிக்கு கான் கோலோ, அனுபவத்தினுடைய பொக்கிஷங்களை திறங்கள். அச்சா யாத்தக் டீக் நல்லது அப்படிங்கிற வரைக்கும் தான் சொல்றாங்க. சிறு சக்கர் லகானே வாலே பரவானே நெய் பண்ணி, சும்மா சுத்திட்டு போற விட்டில் பூச்சிகளாக இருக்கக்கூடாது. பக்கா பரவானே பனேங்கி, பக்கா பரவானா விட்டில் பூச்சிகளாக ஆக்குவீர்கள். அனுபூதி का कोर्स कराने, अनुभूति अनुभवம் என்ற கோர்ஸ் செய்விப்பதன் மூலம் इतने तक अनुभूति होती है. बहुत अच्छा है स्वर्ग, ரொம்ப நல்லா இருக்கு, சொர்க்கமா இருக்குன்றாங்க. यही यथार्थ ज्ञान है, नॉलेज है. इतना सेवा कर இதுதான் சரியான ஞானம், நல்ல ஞானம். இது வரைக்கும் சேவையினுடைய ரிசல்ட் நல்லா இருக்கு. அப்படி அனுபூதி சொரூபன் அனுபவம் கராவோ. இப்ப அனுபூதி சொரூபமாக ஆகிவிட்டு அனுபவத்தை செய்வீங்கள். அனுபவம் करने वाले अर्थात அனுபவம் செய்வதனுடைய அர்த்தம் என்ன? பாப் से டைரக்ட் சம்பந்தம் रखने वाले, பாபாவிடம் நேரடியான சம்பந்தம் வைப்பவர்கள். ऐसे अनुभवी परवाने तैयार करो. அப்படிப்பட்ட அனுபவி விட்டில் பூச்சிகளை தயார் செய்யுங்கள். சகயோகி बनाए हैं, उसकी मुबारक है और बनाओ. சகயோகிகளா ஆக்கி இருக்கின்றீர்கள், அதுக்கான வாழ்த்துக்கள். இன்னும் ஆக்குங்க. ये स्थान है, यहाँ से ही प्राप्ति हो सकती है. इतने तक तो मानते हैं. இந்த இடம் ஒண்ணுதான், இங்கே தான் உங்களுக்கு எந்த பிராப்தியும் கிடைக்கும். இதுவரையும் அவங்க ஏற்றுக்கொள்கிறார்கள். लेकिन ஆனால் வாக்கிய சாத் जरा सा कनेक्शन तो जोड़ो. பாபாட்ட கொஞ்சமாவது கனெக்ஷன் வைக்கணும். तो क्षमा का पीछे ही भागते रहे, அந்த ஒலிக்கு பின்னாடியே அவங்க ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். इस वजह विशेष बाप दादा से वे अनुभूति कराने का कोर्स कराने चाहते हैं. இந்த ஆண்டு விசேஷமாக பாப் தாதா சேவையில் அனுபூதி செய்விக்கின்ற கோர்ஸ் செய்விக்க விரும்புகின்றார். இசையே சாட்சாத்கார் भी होंगे, இதன் மூலமா தான் சாட்சாத்காரம் கூட ஆகும். और साक्षात बाप प्रत्यक्ष होंगे, साक्षात बाबा प्रत्यक्षமாக ஆவார். सुना क्या करना है, கேட்டீர்களா? என்ன செய்ய வேண்டும்? பிளான் மிலா, பிளான் கிடைத்ததா? अभी इस वर्ष की रिजल्ट देखेंगे. இந்த ஆண்டுக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம். अच्छा, நல்லது. चारों ओर के अति प्यारे बाप दादा के दिल नशीन श्रेष्ठ आत्माओं को, நாலா பக்கங்களில் உள்ள மிகவும் அன்பான பாப் தாதாவுடைய இதே சிம்மாசனத்தில் வீட்டிருக்கக்கூடிய சிரேஷ்டமான ஆத்மாக்களுக்கு सदा हद के स्वभाव संस्कार परिवर्तन करने वाले वेद की परिवर्तक आत्माओं को, எப்பொழுதும் எல்லைக்கு உட்பட்ட சுபாவம் சம்ஸ்காரத்தை மாற்றி எல்லைக்கு அற்ற மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஆத்மாக்களுக்கு சதா எப்போதும் एक सेकंड एक संकल्प भी व्यर्थ न गंवाने वाले,
ஒரு வினாடி அல்லது ஒரு சங்கல்பத்தை கூட இழக்காதவர்களுக்கு, ஜமா கர்னேவாலி சேமிக்கக்கூடியவர்களுக்கு, தீவிர புருஷார்த்தி வச்சவங்க, அப்படிப்பட்ட தீவிர புருஷார்த்தி குழந்தைகளுக்கு सदा रहम दिल बन, दादा बन, हर आत्मा को, चाहे ब्राह्मण आत्मा चाहे प्यास आत्मा को कुछ न कुछ अंजलि देने वाले, எப்போதும் கருணை இதயத்தோடு வள்ளல்களாக ஆகி ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும், அவர்கள் பிராமண ஆத்மாக்களாக இருந்தாலும் சரி, தாகமுடைய ஆத்மாக்களாக இருந்தாலும் சரி, ஏதாவது அவர்களுக்கு அஞ்சலியை கொடுக்கக்கூடியவர்கள், சகாஷ் தேனியவாளி, சகாஷ் கொடுக்கக்கூடியவர்கள், ஐசி படி தில் ரக்னியவாளி, அப்படிப்பட்ட பெரிய இதை வைக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாப் தாதானுடைய பௌத் 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 யாத் பியார் और நமஸ்தே. நார்மலா 3 தடவை தான் சொல்லுவேன், பாபா தடவை 4 தடவை சொல்ல, ரொம்ப 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 அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. இன்னைக்கு பாபா வரதானம் கொடுக்குறாங்க, उमंग उत्साह से विश्व कल्याण की जिम्मेवारी निभाने वाले आलस्य व अल्बलेपन से मुक्त भव, அலட்சியம் மற்றும் சோம்பேறித்தனத்திலிருந்து முக்தி ஆகுக. அப்படின்னா அதுக்காக என்ன செய்யணும்? உற்சாகம் மற்றும் ஆர்வத்தின் மூலமாக உலக நன்மைக்கான பொறுப்பை கடைபிடிப்பவர்கள் ஆகுக. ஆக உற்சாகம் மற்றும் ஆர்வத்தின் மூலமாக உலக நன்மைக்கான பொறுப்பை கடைபிடிக்கக்கூடிய அலட்சியம் மற்றும் சோம்பேறித்தனத்திலிருந்து मुक्ति आहुग. चाहे नए हो या पुराने हो, ब्राह्मण बनना माना विश्व कल्याण की जिम्मेवारी लेना. புதுசா இருந்தாலும் சரி, பழசா இருந்தாலும் சரி, பிராமன் ஆவது என்றாலே என்ன அர்த்தம் தெரியுமா? உலக நன்மைக்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்வது. जब कोई भी जिम्मेवारी होती है ना, तब तीव्र से पूरी करते. எப்ப எந்த ஒரு பொறுப்பு நீங்க எடுத்தாலும் தீவிர கதியில அதை மூர்த்தி செய்றீங்க. जिम्मेवारी नहीं होती तो अलबेला रहते हैं. பொறுப்பு இல்லை அப்படின்னு வச்சுங்க, சோம்பேறித்தனத்தில் இருக்கீங்க, ஜிம்मेवारी ஆலட்சிய அலுவலகம் சமாப்த கருதி. எப்போ நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருப்பீங்களோ அப்போ சோம்பேறித்தனமும் இருக்காது, அலட்சியமும் முடிவடைந்து விடும். உமாங்குசுவாலே அத்தக்கோத்தே. இதில் இன்னொன்று, யாருக்கு உற்சாகம் ஆர்வம் இருக்குமோ அவங்க களைப்பே அடைய மாட்டார்கள். வே அப்படி சேரே சலன் துவாரா அவரும் குபிமோசா படாத்திருது. அவங்களுடைய முகமாகட்டும் நடத்தையின் மூலமாக பிறருக்கும் உற்சாகம் ஆர்வத்தை அதிகரித்து கொண்டே இருப்பார்கள். பாபா ஸ்லோகன் கொடுக்குறாங்க, சமய பிரமான் நேரத்திற்கு ஏற்ப சக்தியோக்கு யூஸ் கர்னாமானா, சக்திகளை பயன்படுத்துவது என்றாலே என்ன அர்த்தம்? ஞானி அவர் யோகித்து ஆத்மா பன்னா, ஞானி அல்லது யோகி ஆத்மாவாக ஆவது. நோட் नोट बाबा सुन रहा है, आज हम सबके प्राण प्यारी दादी प्रकाश मणि जी का पुण्य स्मृति दिवस है. இன்று நம் அனைவருக்கும் அன்பான दादी प्रकाश मणिயினுடைய पुण्य स्मृति दिवस. जैसे दादी जी हर कर्म में सत्यवादी बन सत्य दिल से सावराजी को राजी का दिल दर्शन बनी. दादी வந்து ஒவ்வொரு கர்மத்திலையும் சத்தியமா இருந்தாங்க. உண்மையான இதயத்துல உண்மையான சாயபை இணக்கமுறை செய்து அவருடைய இதே சிம்மாசனதாரியாக ஆனாங்க. ஐசி அதே மாதிரி हमें भी दादी जी की समान बनना है. நாம கூட दादी जी की समान ஆக வேண்டும். यही उनके प्रति स्नेहबद्धी श्रद्धांजलि है. இதுதான் அன்பு நிறைந்த श्रद्धांजलिயாக ஆகும். ஆக இன்னைக்கு அவ்வைத்த பாப்தாதா பாடத்தினுடைய தலைப்பில் என்ன சொன்ன? சத்தியவாதியாக ஆகுங்கள். நேரத்திற்கு ஏற்ப கருணை இதயம் உடையவர்களாக ஆகி எல்லையற்ற விருத்தி, எல்லையற்ற திருஷ்டி, எல்லையவற்றி செயல் செய்யக்கூடிய திட சங்கல்பம் என்ற தீபத்தை ஏற்றுங்கள். ஓம் சாந்தி. கூப்பிட்ட குரலுக்கு
ஒதுக்கும் இந்த உலகத்திலே உயர்ந்தவன் நீ என சொன்னாயே. என்னை நானே நம்பவில்லை, நம்பிக்கை என் மேல் வைத்தாயே. ஒதுக்கும் இந்த உலகத்திலே உயர்ந்தவன் நீ என சொன்னாயே. என்னை நானே நம்பவில்லை, நம்பிக்கை என் மேல் வைத்தாயே. உடலை விட்டு பிரிந்த போதும் உன்னை பிரிந்திட மாட்டேனே. எந்தன் பாபா, ஓடி வா, சிவ பாபா, ஓ தேடி வா. எந்தன் பாபா, சிவ பாபா, எந்தன் பாபா, ஓ இனிய பாபா, இனிய மௌனத்தால் எவரையும் என்ன யமனையும் வெல்லலாம். With silence, we can win over not only everyone but also the Lord of Death.